பொங்கலூர் மணிகண்டன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போது தந்தைக்கும் மகனுக்கும் இடையே அந்த பிளவு ஒரு சுமூகமான தீர்வு ஏற்பட்டு விடும் என்று நீங்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் அந்த கருத்தை தெரிவித்து வந்தார்கள். ஆனால் அந்த பிளவாகவே நீடித்து விட்டது. இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணியை நீக்குவதாகவும் தனது பெயரை கூட அவர் பயன்படுத்தக்கூடாது, இனிஷியலை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும், வேண்டுமென்றால் புதிய கட்சியினை அன்புமணி தொடங்கிக் கொள்ளலாம் என்றும் இதே ஓராண்டுக்கு முன்பே நான் தெரிவித்து விட்டேன் என்றும் கூறினார். இந்த பிரச்சனையை நீங்க முதலிலிருந்தே கவனித்துக் கொண்டு வருகிறீர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை அவர் தொடங்கியதிலிருந்து 89 அவர் தொடங்கியதிலிருந்து 2022 ஆண்டில் அன்புமணி அந்த தலைவர் பதவி பொறுப்பேற்றது வரை அந்த சிக்கல் எதுவுமே இல்லாம இருந்தது. இந்த 2022க்கு பிறகு அன்புமணி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இருவருக்கும் இடையே எது மிக முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்தது? வெளியில் தெரிந்தது முகுந்தன் இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்டதை அவர் ஏற்கவில்லை. அதற்கு முன்பு வேறு என்ன கருத்து வேறுபாடுகள் இருவருக்கும் இடையே இருந்ததாக நீங்க நினைக்கிறீங்க, அல்லது ஒரு அரசியல் விமர்சகராக நீங்க அதை அவதானித்தது என்ன சார்? சார், பாமகவை பொறுத்தவரையில ஒரு சமூக நீதி அடிப்படையில இயங்கு கட்சி தான். அது ஒரு சமுதாயத்தின் அடிப்படையில் உருவாயிருந்தாலும் கூட சமூக நீதிக்காக அவர் போராடியதை தமிழ்நாட்டு மக்கள் மறுக்க முடியாது. அந்த சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் மற்ற சமூகத்துக்காக பேசிட்டாங்க. ஆனா மருத்துவரையா அவர்களை பொறுத்தவரையில நீங்க கடந்த காலங்களில் எத்தனையோ நீக்கிட்டாரு, சேர்த்திருக்காரு. மனக்கசபரோடு கட்சி சில உரசலையும் பெற்றிருக்கிறது, உரசை உருவாயிருக்கிறது. ஆனா இங்கு தான் பெற்ற மகனை அவர் தான் விரும்பிய கட்சியை கொண்டார். அது மற்றவங்க சொன்னான்னு சொன்னா கூட அவர் அனுமதியில்லாம வர முடியாது. அவருக்கு பல உயரத்தையும் கொடுத்தார். இப்ப அவரும் சில சிறப்பாக செயல்பட்டு மறுக்க முடியாது. அன்புமணி வந்த பிறகு கட்சி அழிந்தோடு சொல்ல முடியாது. அந்த வாக்குவன் குறையாம அப்படியே தான் இருந்திருக்கு. அதாவது அந்த கட்சியில அவருக்கான முக்கியத்துவம் நிச்சயமாக குறையவில்லை அன்புமணி பொறுத்தவரை. அப்போ அந்த கட்சி தொண்டர்கள் எல்லோருமே அப்பா பாப்பாங்களா மகனை பாப்பாங்க, 2 பேரும் 2 கண்கள் என்றுதான் தொண்டர் விரும்புறாங்க. ஆனா மருத்துவரையா அவர்கள் தன் மகன் மீது உள்ள மிகப்பெரிய ஒரு ஆற்றாமையால, மிகப்பெரிய ஒரு கோபத்துல தொடர்ந்து பேச பண்றாரு. அன்புமணி ராமதாஸ் அவருக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்து கொண்டே வர்றாரு. இது பாராட்டுக்கிற விஷயம். ஏன்னா மகனை அப்பா ஆயிரம் திட்டலாமுங்க, ஆனா கூட அப்பாவை ஒரு வார்த்தை பேசிட்டா அது மிகப்பெரிய பேசுவதா மாறி. ஏன்னா அப்பா போய் பேசலாமான்றாங்க. அதாவது அன்புமணி அவர்களை பொறுத்தவரையில அவர் எந்த குற்றத்தால் குறை இருக்கலாம், மறுக்கல. குறை அன்புமணி இருக்கலாம், பெற்ற மகன் தான் இருக்கலாம். அப்பா தானே அன்புமணி கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம். அவர் எத்தனை தடவை சொல்றாரு, தேர்தல் தலைவரா நீங்க கொஞ்சம் அதை பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற நோட்டீஸ் அனுப்பினாரு. ஒரு 16 குற்றச்சாட்டுகளுக்கு பேர்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறாரு. பல்வேறு குடும்ப நிகழ்ச்சிகளே நடந்திருக்கு. அப்பா கிட்ட கொஞ்சம் இறங்கி போறா என்னதான் குறைஞ்சு போயிருக்கும் அன்புமணிக்கு. இல்ல, அது நீங்க சொல்றது சரிதான், அது நான் மறுக்கல. ஆனா தேர்தல் வரக்கூடிய 6 மாத காலம் தான் இருக்குங்க. நீங்க தேர்தல் சொன்னா நிச்சயமா வெட்டு கொடுத்துருப்பாரு, பாடி கொடுத்துருப்பாரு. தேர்தலை போது நேரத்தில் பிரச்சனைனா சங்கடம் போதுன்னா அவர் பொறுமையா, ஏன்னா அவருக்கான ஆதரவு இல்லைன்னா மருத்துவரையா யாருக்கும் சொல்லலாம், அது சரியா இருக்காது. அவரை பொறுத்தவரையில் கட்சியின் முகமாகவே மாறிவிட்டார் அன்புமணி பொறுத்தவரையில. ஏன்னா முகத்தை திடீரென்று மாற்றி இன்னொரு முகத்தை அடையாளப்படுத்தினால் அது நிச்சயமாக சரியா வராதுங்க. ஆனா அப்பா சொல்லி கேட்காம இல்லை, அப்பா சொல்லி பகிர்ந்து மன்னிப்பு கேட்டாரு, நிறைய வருத்தங்கள் உருவாச்சு. அதாவது இது இயல்பான ஒன்று, கட்சி உருவாக இயக்கமாக நீண்ட காலமாக இருவருக்கும் மனக்கசம் இருந்துக்கலாம். இந்த நேரத்தில் இது சரியல்ல. ஏன்னா திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும் என்று அன்புமணி வேகமாக பிரச்சாரம் செய்ய மக்கள் ஆமா திமுக இந்த அப்புறப்படுத்த வேண்டும், அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கிற கருத்து மேலாண்மை வருது. அப்போ இந்த நேரத்தில் மருத்துவரையா அவர்கள் இது போல் நடவடிக்கை எடுப்பது நிச்சயமாக அந்த சமூகத்திலும் அந்த கட்சியிலும் ஒரு எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கி விடுங்க. என்ன நீங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த நோக்கத்துக்கு எதிராக செயல்படுகின்றாரோ என்கிற எண்ணம் வரும். அல்லது வேற யாராவது இயக்குறாங்களோ என்ன வரும், இயக்கினாங்க அவர் யாரும் இயக்க முடியாத உண்மைதான். ஆனா இப்படி கருத்து உருவாங்க. எனவே இருவரும் ஒன்றுபட்டு பணியாற்ற வேண்டிய நேரம் இது. இன்னும் சொல்ல போனா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டவர் தான், இன்று பதவிக்கு வரமாட்டார். ஆனா அன்புமணி முன்னிலைப்படுத்தார். அதனால அவர் வழிகாட்டியாக இருந்து இந்த கட்சியை முழுமை நடத்தலாம். அன்புமணி இணைத்துக் கொண்டு இருவரும் 2 தண்டவாளத்தின் பகுதியை போல செயல்படுதான் நல்லதுங்க. அன்புமணி ராமதாஸ் இப்ப இவ்வளவு நீக்கப்பட்டு இவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விட்டது. இது பொது ஊடகங்களில் பிளவு 2ஆக உடைந்தது என்றுதான் பொதுவாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள் அன்புமணி ராமதாஸை மீண்டும் ஒரு சமாதானப்படுத்தி இணை வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவது இனிமேல் எடுபடுமா, அல்லது 2 பிரிவுகளாக தான் அது பிரிஞ்சிருமா சார்? தந்தை மகனுக்கு இடையேயான உறவு எப்போது வேண்டுமானாலும் சரியாகலாம். ஆனால் அந்த பொழுது
தேர்தலுக்குள்ளாக இருக்குமா அதாவது இனிமேல் அது இருக்கவே இல்லாமலே போய்விடுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 பேர் கூடயுமே நீங்க நெருங்கி பழகிருக்கீங்க, பாத்திருக்கீங்க பல ஆண்டுகளாக. யார் ரொம்ப பிடிவாதம், ராமதாஸா அன்புமணியா? இல்ல மருத்துவரையா பிடிவாதமா இருப்பாங்க, அது மறுக்க முடியாத விஷயம். ஒரு எடுத்து முடிவு உறுதியா பேசிட்டு இருப்பாரு. ஆனா அன்புமணி அவர்களை பொறுத்தவரையில சொன்னா கேட்பாருங்க, சொன்னா நிச்சயமா கேட்பாரு. அதாவது யாரும் ஒண்ணும் செய்ய அப்பா ஒரு வாரம் சொல்லிருக்காங்க சார் 3ஆம் நம்பர் பேசிருப்பாங்க. நீங்க நீதிமன்றத்துல கூட்டும்போது நேரா போயிட்டாரு, சமரஸ் தயாரினாரு. ஆனா மருத்துவரையா தன் மகன், ஏன்னா நான் பெற்ற மகன் தானே இறங்கி வரணுங்கிறாரு. ஆனா மருத்துவர் அன்புமணி அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடியவர் அல்ல. 2 பேருமே ஒரு நாட்டுகள் அது கட்சிகள் விட்டு போவாங்க. ஆனா ஏதோ ஒரு வேகத்துல பண்றாங்க, அவ்வளவுதான். போகலாம் குறையாம யார் இறங்கி போகுது நீங்க அந்த வேகத்துல போறாங்க. நிச்சயமாக இது சரிப்படுத்த வேண்டுமே உண்மைங்க. ஏன்னா அந்த நாடு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிற தமிழ்நாட்டு திமுகவால இதை அப்புறப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு வாக்காளரின் கடமை. எனவே அதை மருத்துவரையார் உணர்ந்து கொள்ள வேண்டும், அன்புமணி உணர்ந்து கொள்ள வேண்டும். நாட்டு நலனுக்காக, நாட்டு மக்களுக்காக இதை உறுதி ஏற்றுக்கொண்டு அவர்கள் செயல்பட்டு இணைவதுதான் நல்லதுங்க. நிச்சயமாக 26 தேர்தலும் போது ஏதாவது ஒரு மாறுதல் வரும்னு நம்புறேங்க. ஓகே, நன்றி சார். பொங்கல் மணி நன்றி சார்.